ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு குழு குழுன்னு வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலக்கு நான் 3 உலக்கு இட்லி அரிசி, அரை உலக்கு வெந்தயம் எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது டைஜஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும், இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணும், பாடியை நல்லா குளிர்ச்சியாக்கி வச்சுக்கும். ஸோ நான் சொன்ன அளவுக்கு எடுத்து நீங்கள் நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலைல எழுந்திரிச்சு நம்ம கிரைண்டரில் ரெண்டையுமே ஒன்றா போட்டு ஆட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா அடுப்பை ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வச்சு கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இது கட்டி பட்டுரும், அப்புறம் களி நல்லா இருக்காது. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கருப்பட்டி பாகை காய்ச்சி அதையுமே நாங்கள் இந்த களியோடையே சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம். ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். அது போக நம்ம பியூர் நல்லெண்ணெயாக இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா செய்யணும். அப்போனா தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.